அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணார் ட்ரிப் தான் போயிருந்தோம். நாங்கள் எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இங்கே வந்து நாங்கள் மூணாரில் ஒரு ரைடு போனோம். அந்த ரைடு பார்த்திங்கன்னா உயிர் பயத்தையே காட்டிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அதே சமயம் வந்து ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருந்தது. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மூணார் வந்து நாங்கள் நைட்டு வந்து ஒரு 12 நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:45 ஒரு 6:30 அந்த டைமிங் இருக்கும். நாங்கள் வந்து மூணார் வந்து ரீச் பண்ணியாச்சு. நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூணார் வரேன். ஆல்ரெடி கூட ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் கூட போயிருக்கோம். பட் வந்து மூணார் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அதனாலேயே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் மூணார்னாலே ரொம்பவே நேச்சராக ரொம்ப க்ரீனிஷாக பார்க்கவே வந்து ரொம்ப நேச்சராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து இங்கே வந்து பார்த்தப்பையும் அப்படி தான் இருந்தது. பட் மூணார் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லாக இருந்தது. அப்படியே வளைஞ்சு இந்த ஊட்டி மலைலாம் ஏறுற மாதிரி அதை விடையே மூணார் மலை வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. இங்கே வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல் அப்படி தான் இருந்தது. மார்னிங் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பலான்னு பிளானு. இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ரூமு. ரொம்பவே வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது. ரூமுமே வந்து சைஸ் பெருசாக இருந்தது. வந்து ஒரு வழியாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு வழியாக கிளம்பிகிட்டு இருந்தோம் வெளியில் போகிறதுக்காக. வெளியில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்க்க போக வேண்டியதான். இந்த ரூம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி, ஒரு ஃபேன் எதுவுமே கிடையாது. ஆனாலுமே வந்து ரூம் வந்து அந்த ஏசி போட்ட ஒரு ஃபீல் அப்படியே சில்லுன்னு அந்த ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து அவ்வளோ சில்லுன்னு ஸ்லிப்பர் இல்லாமல் நம்மளால் நடக்கவே முடியாது போல். அவ்வளோ ஒரு சில்லுன்னு அப்படியே அந்த ஏசி போட்டால் எந்த ஃபீலிங் இருக்கும் நமக்கு அந்த 16 டெம்பரேச்சரில் வச்சா அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ரூமில் ஃபேனு, ஏசி எதுவுமே சுத்தமாக கிடையாது. அது இல்லாமையே வந்து அப்படி தான் ஒரு கூலாக இருந்தது ரூமு. இங்கே பாத்ரூம்லலாம் ஹீட்ரு இல்லைன்னா நம்மளால் தண்ணியிலேயே கை போட முடியாது போல இருக்குது. ஆனால் இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஹீட்ருமே இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சுற்றி பார்க்க வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்டு தான். அங்கங்கே வந்து நிறைய நின்று இந்த வியூஸ்க்காகவே வந்து நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து மூணாரில் தான் இருந்துச்சு. எலிஃபண்ட் ஃபீடிங் அப்படின்னு. இந்த எலிஃபண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அவங்களே வந்து அந்த பைனாப்பிள் வந்து ஒரு கூடையில் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு அந்த யானையில் அப்படியே சின்னதாக அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்குது. அந்த யானையில் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வர வேண்டியதான். இதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க. பட் வந்து என்னோடய கிட்ஸ்லாம் இதில் ஏறுறதுக்கு அவங்க விரும்பலை. யானை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. பட் வந்து அது மேலே ஏறுறதுக்கு அவங்க பயந்துக்கிட்டாங்க. அதனால் வந்து இதில் நாங்களாம் ஏறலை. ஜஸ்ட் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஆனாலுமே வந்து இதில் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி இந்த எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ணி அந்த யானையில் சவாரி செஞ்சாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து செஞ்சாங்க. ஒரு 3 யானையோ 4 யானையோ இருந்தது. அப்படியே 1 பை 1 வெயிட் பண்ணி நம்ம வேணால் நின்று ஏறலாம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது யானை மேலே ஏறுறதுக்கு. பிள்ளைங்களும் வந்து பயந்தாங்க. ஜஸ்ட் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஆனால் கிளம்பிட்டோம். மூணாரில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கார்டன்லலாம் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸாக இருந்தது. இந்த ரோஸ் கார்டன் வீடியோ வந்து தனியாக நான் வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸோட நேமே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலராக இருந்தது. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போல் அப்படி தான் இருந்தது. இங்கே மூணாரில் பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்டு தான். அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் அப்படி தான் இருந்தது அந்த வியூ பாயிண்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருந்தோம். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருந்தது.
இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து குற்றாலத்துக்கே வந்த ஒரு ஃபீல் இருந்தது இந்த ஃபால்ஸில். இங்கே வந்து கொஞ்சம் அந்த தண்ணி நிறைய ஊற்றுது பாருங்கள். அங்கே போய் நிறைய பேர் வந்து குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட் வந்து நாங்கள் போகலை. பிள்ளைங்களும் வந்து பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த கல்லில் நம்ம தாண்டி நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த கல்லில் அப்படியே பாசி படிஞ்சு நம்ம காலை வச்சாலே அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆக்கி விட்ருது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து இந்த கல்லெல்லாம் நம்ம தாண்டி போகிற மாதிரி இருந்தது. இல்லைன்னா இன்னொரு வே இருக்குது, அந்த சைடு போனாலும் அது அப்படியே அந்த கல் மேலே ஏறி ஏறி இறங்கி நம்ம போகணும். ஒரு அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ம போகணும். ஏன்னா வந்து கால் கொஞ்சம் வச்சாலும் அப்படியே ஸ்லிப் ஆகிடுது இந்த தண்ணியில். அந்த கல்லும் வந்து ரொம்பவே ஒரு பாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கல். காலையும் வந்து அப்படியே ஸ்லிப் ஆக்கிடுது. அதனால் முன்னாடியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜீப் சஃபாரி தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த மூணாரில் வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது இந்த ஜீப் சஃபாரி தான். இது உயிர் பயத்தையே காட்டிடுச்சு. ஆனால் பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. அந்த ஒரு மலை உயரத்தில் இருக்குது. அதில் வந்து நம்மளால் ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும், எதுலேயுமே போக முடியாது. அந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் அப்படியே சாஞ்சு கொஞ்சம் சாஞ்சாலும் அவ்வளோதான். ஆனால் அந்த மலையில் வந்து அந்த ஜீப்பு ஏறுறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மலையில் ஏறும்போதும் இறங்கும்போதும் அவ்வளோ பயமாக இருந்தது. ஆனால் பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. அந்த போகிற வேவே பார்த்திங்கன்னா ரொம்பவே கரடு முரடு அப்படியே மலை அப்படியே சாஞ்சு சாஞ்சு ஏறுது. அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பள்ளம். இதில் ஏறும்போதே ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு வழியாக அங்கே ஏறிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து இறங்கியாச்சு. இந்த ஜீப்பில் ஏறினாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கங்க, நல்லா பிடிச்சிக்கங்க. ஏன்னா அந்த ஜீப் வந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜம்ப் ஆகி போகுது. அப்படியே நம்ம உள்ளவங்களே ஜம்ப் பண்ணி வெளியே விழுந்துருவோம் போல், அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணி போகுது. மூணாரில் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது ஜீப் சஃபாரி தான். அந்த ஜீப்பில் போனாலே வந்து நிறைய பிளேஸ் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து சுற்றி காட்டுறாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு நாங்கள் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மேலே நெட்டெல்லாம் போட்டு அந்த செடியிலையுமே பார்த்திங்கன்னா அழகாக ஸ்ட்ராபெரி அப்படியே பழுத்து பழுத்து நிறைய பழம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த தோட்டத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரியும் வந்து சேல் பண்ணுறாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பறித்து சேல் பண்ணுறாங்க. ஸ்ட்ராபெரி ஜாம் இது எல்லாமே வந்து சேல் பண்ணாங்க. அங்கே தான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே தோட்டத்தில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டோம். இது ரொம்பவே வந்து ஒரு சூப்பராக இருந்தது. இங்கே மூணாரில் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது அந்த ஜீப் சஃபாரி தான். கொஞ்சம் உயிருக்கே பயமாக தான் இருந்தது. அந்த ஜீப்பு போகும்போது கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் வந்து அவ்வளோதான். ஆனாலுமே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அந்த ஒரு பயத்தோடையே வந்து அந்த ஜீப் சஃபாரி என்ஜாய் பண்ணோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூணாரில் இருக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக. இங்கே வந்து நிறைய வந்து ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களாம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் மூணாரில் வந்து நிறைய வந்து பிளேஸ்க்கு நாங்கள் போனோம். ரோஸ் கார்டன் அதெல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.